அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இரண்டு முக்கியமான பதிவுங்க. ஒன்று, நம்மளுடைய தமிழ் சமூகம் எந்த அளவிற்கு விழிப்புணர்வு அடைஞ்சிருக்கிறாங்க, தமிழர்கள் யார், திராவிடர்கள் யாருங்கிற அடிப்படை புரிதல் இப்போ நம்மளுடைய தமிழர்களுக்கு பெரும்பான்மை வர ஆரம்பிச்சிருச்சு. அதற்கான சீமானவருடைய மிக முக்கியமான பங்கு ஒன்று இருக்குது. இரண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு மிக முக்கிய மந்திரி சேகர் பாபு அவர் பார்த்துக்கிட்டேன்னா பெரிய நம்ம ஒரு பொறுப்பில் இருக்கோம், நம்ம ஒரு அமைச்சர் என்கின்ற கர்வத்தில் ஒரு சம்பவம் ஒன்று பண்ணுறார். நீ என்ன பெரிய அமைச்சர், நான் உனக்கு ஒரு சம்பவம் பண்ணுறேன் பாருங்கிற மாதிரி ஒரு தமிழ் வளர்த்து ஒரு விஷயம் பண்ணியிருக்கார். ரெண்டையும் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாய்ப்பு உள்ளவங்க, நேரம் உள்ளவங்க காணொலியை முழுமையாக பாருங்கள், ஃபன்னு இருக்குது. அதாவது நான் பேசுகிறதுக்கு முன்னக்குட்டி அம்மையார் கனிமொழி அவர்களை பற்றி ஒரு நாடார் சங்கத்திலிருந்து ஒரு கேள்வி ஒன்று கேட்குறாங்க. அந்த கேள்வி நீங்கள் பார்த்துட்டு வந்துருங்க. சொல்லுங்க சார், கனிமொழி நாடாருன்னா ஸ்டாலின் நாடாரா சார்? கனிமொழி ஸ்டாலின் நாடாரா, கருணாநிதி நாடாரா? நீங்க சொல்லுங்க. வீடு விட போய் துண்டு பிரசுரம் வழங்கி எங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நாங்க செய்வோம். அங்க நாடார் வேட்பாளர் யார் இருந்தாலும் அதை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது. நாங்க யாருக்கும் உதவிகரம் நீட்ட போறதில்லை. கனிமொழி என்றால் ஒரு போலி நாடாரை வீழ்த்துவதற்காக நாடார் அமைப்புகள் தென் மாவட்டத்தில் ஒன்று கூடும், ஒன்று இணைப்போம். அதான் உண்மை. இங்க பத்திரிகையாளர்கள் எல்லாருமே இருக்கிறீங்க. நாங்க கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி, கனிமொழி நாடார் என்றால் ஸ்டாலின் நாடாரா சார்? நான் கேக்குறேன் சார், தப்பா நான் என்ன சொல்றேன் சார், ஒரு நம்ம அமைப்புலயோ அல்லது நம்ம சமுதாயத்திலேயோ இந்துவா இருந்தாலும் கிறிஸ்டினா இருந்தாலும் தந்தை வழிதான் வறுமை ஒழிய தாயார் வழி வராது. நான் ராசாத்தியோட மகள், ராசாத்தி நாடார் சொல்ல முடியாது, செந்தாமருடைய மகள் சொல்லலாம், அல்லது ராசாத்தி அம்மாவுடைய மகள் சொல்லலாம், எது வேணா சொல்லிக்கலாம். அதை பத்தி எங்களுக்கு ஆட்சேபம் இல்லை. ஆக கனிமொழி என்பவர் நாடார் சமுதாயத்திற்கு அப்பாற்பட்டவர். நாடார் சமுதாயத்துடைய போர்வையில் சில போலிகளை வைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். கனிமொழி அவர்கள் நாடாரா? கனிமொழி அவர்கள் நாடார் என்றால் ஸ்டாலின் யாரு, அழகிரி யாரு அப்படின்னு சொல்லி நான் கேட்கல. அந்த பதிவிலே பார்த்துருப்பீங்க. நாடார் சங்கத்தினுடைய பொறுப்பாளர்களுடைய மிக முதன்மையான கேள்வி. இங்கே ஒரு பிம்பம் ஒன்று இருந்துக்கிட்டே இருந்துச்சு. கனிமொழி அவர்கள் நம்ம ஆளுங்க, அவர் நம்ம ஆளை விட்டு கொடுக்கூடாங்க நம்ம அப்படின்னு சொல்லி பொதுவாக அந்த தென்காசி, இந்த கன்னியாகுமரி, இந்த தூத்துக்குடி, இந்த திருநெல்வேலி, இந்த தென் மாவட்டங்களில் கொஞ்சம் ஒரு பரவலான பேச்சு இருந்துகிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி அதை போட்டு ஒரு ஓட உடச்சிட்டாங்க. அவங்க நாடார்னா ஸ்டாலின் யார், அவங்க நாடார்னா முக அழைக்கிற யார் என்கின்ற கோபத்தில் கொப்பளிக்கிறாங்க. அதிலே ஒரு வார்த்தை அவர் சொல்கிறாரு, வீடு வீடுக்கு பிரச்சாரம் பண்ணுவோம் அப்படிங்கிறார். வீடு வீடுக்கு பிரச்சாரம் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் இந்துவாக இருக்கலாம், கிறிஸ்டினாக இருக்கலாம், யாராக இருந்தாலுமே தாய் வழியை விட தந்தை வழி எப்படியோ அதன்படி தான் ஒருத்தங்களுடைய மரபணுவே இருக்கும். அதன்படி தான் அவர்களுடைய குடி மாறும், அவர்களுடைய அந்த குலதெய்வம் மாறும், எல்லாமே அதை சார்ந்தான் மாறும். அப்படி இருக்கும்போது கனிமொழி அவர்கள் எப்படிங்க நாடார் இருப்பாங்கன்னு சொல்லி ஒரு நியாயமான கேள்வியை நாடார் சங்கத்திலிருந்து கேட்டிருக்கிறாங்க. மிக மிக முதன்மையான கேள்வி இது. இதை வச்சு தூத்துக்குடியில் ஒரு பெரிய வாக்கே வச்சுருந்தாங்க அவங்க. அப்போ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு விழிப்புணர்வு தமிழர்கள் மத்தியில் எழ ஆரம்பிச்சிருக்கு. இதை தான் பல நாட்களாக சீமான் அண்ணன் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. கனிமொழி நாடார்னா இது அண்ணன் சீமான் கிட்ட கேள்வி தான். ஒரு அப்பாவுக்கு 2 ஜாதியாடா, 2 ஜாதிக்கு ஒரு அப்பா இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் அவர்கள் சமீபத்தில் கேட்டாங்க. எப்போ இந்த வேட்பாளர் பொதுக்கூட்டம் இருக்கலாம், அதற்கு முன்னக்கூட்டி பொறுப்பாளருக்கு ஒரு கலந்தாய்வு ஒன்று வச்சாங்க, செய்தி வீரர்கள் கலந்தாய்வு. அதை இந்த கேள்வி சீமான் அண்ணன் கேட்டாங்க. இப்போ பாருங்க, திமுக அறிவிச்சிருச்சு, அதில் ஒரு கிறிஸ்தவர் இஸ்லாமியர் கூட இடம் இல்லைன்னு இப்போ ஒரு தர்க்கம் நடக்குது, சண்டை நடக்குது. அதுல ஒரு நாடார் கூட இடம் இல்லைன்னு சண்டை நடக்குது. ஆனால் இவன் கனிமொழியை நாடார்னு சொல்லிட்டே இருக்கான். அதையும் ஒரு கூட்டம் நம்பிக்கிட்டே இருக்கு. இப்படி ஒரு கூமட்ட கூட்டத்தில் நாம ஏன் பிறந்தோம்னு நமக்கும் தெரிய மாட்டேங்குது. கனிமொழி நாடார்னா அழகிரி ஸ்டாலின் நாடார் தானப்பா? அப்ப நாடார் தானே நாட்டாளுறாரு. இல்ல கனிமொழி நாடாரு, இவங்க 2 பேரும் வேற. ஒரு அப்பாவுக்கு 2 சாதியா? 2 சாதியா?
அதே கேள்வி தான் இப்போது நாடார் சங்கத்தினுடைய பொறுப்பாளர்கள் கேட்குறாங்கன்னா தமிழ் சண்முகத்தை விழிப்புணர்வு அடைய வைத்திருக்கா திரு சீமான் அவர்கள். உண்மையிலே இந்த விழிப்புணர்வு நமக்கு தேவைப்படுது. இது இல்லாமல் தான் யார் யாரெல்லாமோ அவர் பார்த்தீங்கன்னா அவர் யாதவர் எங்கள் சொந்தக்காரங்காங்க எங்கள் இங்கே இருந்துக்கிட்டு இங்கே உள்ள இடையாருக்கும் இங்கே இருக்கக்கூடிய கோனாருக்கும் அங்கே அகிலேஷ் யாதவ் சொந்தக்காரன் நினச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கத்தில் கம்மாளர் ஒரு கம்யூனிட்டி இருக்குங்க. அவர்கள் பார்த்தா விஸ்வகுரு நாங்கள் விஸ்வகருமாங்கிறாங்க. கரெக்டு, விஸ்வகருமாவே இருந்துட்டு போட்டோம். விஸ்வகருமானு மோடி அறிவிச்சிட்டாருங்க ஒரு திட்டத்தை. அப்போ நம்ம பாருங்கள் நம்ம ஆட்கள் பேரை வந்து விஸ்வகருமான் அறிவிச்சிருக்காருண்ணே. அப்போ ஒரு பெரிய ஒரு திட்டம், இது ஒரு திட்டம் வந்து நம்ம ஆட்கள் பேர் எல்லா ஊர் பக்கம் போயிருச்சுங்க. விஸ்வகருமாவுக்கும் இங்கே இருக்கக்கூடிய கம்மாளர்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? அப்போ தச்சுவலை பார்க்கக்கூடியவங்க கல்லுவலை பார்க்கக்கூடியவங்களாம் ஒரே விஸ்வகருமா ஒரே சமுதாயம்னா அமெரிக்காவிலும் தச்சுவலை இருக்குது, அமெரிக்காலையும் அங்கேயும் கல்லுவலை பார்க்குறவங்க இருப்பாங்க. அப்போ இவங்க அமெரிக்காவில் இருக்கக்கூடிய விஸ்வகருமாவும் இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கிற தச்சுவலை பார்க்குறோம் ஒன்றா என்ன மனநிலை பாருங்கள். இந்த விழிப்புணர்வு எல்லா சமுதாயத்துக்குள்ளேயும் நம்மளை வந்து ஆக்கிரமம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது வந்து தெளிவடைஞ்சிக்கணும். ஆனால் சீமானக்கா பல நாட்களாக சொல்லிக்கிட்டு இருக்க ஒன்றே ஒன்று தான் என்னன்னா, இங்கே நம்மளுடைய பிற மொழிக்காரங்க அங்கே நம்மளை யாதவுன்னு நம்ம மற்றவங்களை ஏற்றுக்கிறோம், அகிலேஷ் அதை ஏற்றுக்கிறோம். அப்புறம் இப்போ இங்கே ராமதாபுரத்தை பிஜேபி கட்சி ஒருத்த போட்டி போட போகிறார்ல அந்த யாதவம் ஏற்றுக்கிறோம், இவர்கள் எல்லாத்தையும் ஏற்றுக்கிறோம். ஆனால் நம்மளை அங்கே ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. இதான இங்கே பிரச்சனையே. இங்கே உள்ள அங்கே உள்ள விஸ்வகர்மா நம்ம விஸ்வகர்மாங்கிறாங்க, அங்கே உள்ள யாதவர் இங்கே உள்ள யாதவருங்கிறாங்க. அப்போ இந்த புரிதல் நாடார் மக்களுக்கு அந்த மாதிரி ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கு வரணும். இன்னும் கொஞ்சம் விழிப்புணர்வு அடைய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும், காலகட்டத்தில் இருந்துக்கிட்டு இருக்கோம். நம்மளை எப்படியெல்லாம் ஏமாற்றிக்கிட்டு இருக்கு இந்த ஆரியமும் இந்த திராவிடம்ங்கிறது தயவு செய்து நம்மளை புரிஞ்சிக்கணும். இந்த விழிப்புணர்வு எல்லாரும் அடையணும். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் ஒரு பெரிய அதிகாரிங்க, அவர் பெரிய பொறுப்பில் இருக்காங்க. யார் தெரியுமா? சங்கி அமைச்சர், சாரி இந்த அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கிறேன். என் பேர் என்ன தெரியுமா? சங்கிய பாபு, சேகர் பாபு. சேகர் பாபு என்ன நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி இன்றைக்கி வட சென்னையில் வேட்புமனு தாக்கல். நல்ல நேரம் திங்கட்கிழமை 12:30 மணிக்கு நல்ல நேரம். இதை விட்டுட்டோம்னா நல்ல நேரம் போச்சு. அப்போ நல்ல நேரத்தில் கண்டிப்பாக வேட்புமனு தாக்கல் பண்ணிடணும். யார் சொல்லி கொடுத்துருக்கா? தந்தை பெரியார் சொல்லி கொடுத்துருக்காரு. அவர் தான் எல்லாத்துக்கும், அவர் தான் எல்லாத்துக்கும், அவர் தான் காரணம். அவர் தான் பேர் போடக்கூடியவங்க. இதுக்கும் அவர் தான் காரணம் சொல்ல வேண்டியதானே. நல்ல நேரம் பார்த்து வேட்புமனு தாக்கல் பண்ணுன்னு சொல்லி திமுக கட்சி சார்பாக இந்த வீராசாமியுடைய பையன் இருக்கிறாங்க கலாநிதி வீராசாமி, அவர் வேட்புமனு தாக்கல் பண்ண வந்திருக்காரு. இன்னொரு பக்கத்தில் அதிமுக சார்பாக ராயாபுரம் மனோங்கிற வேட்புமனு தாக்கல் வந்திருக்காங்க. நாங்கள் தான் முதல்ல வந்தோம், முதலுக்கு முன்னுரிமைன்னு சொல்லி இங்கே பக்கத்தில் மீன்வளத்துறை அமைச்சர் நம்ம ரோட்டுக்கு வாமா வாமா அப்படின்னு கூப்பிட்டார்லாம் ஜெயக்குமார் அவர். இன்னொரு பக்கத்தில் சேகர் பாபா இருக்குது, எங்கள் டோக்கன் நம்பர் 2, அவங்க டோக்கன் நம்பர் 7, அங்கே தான் நல்ல நேரப்படி தாக்கல் பண்ணுன்னு சொல்லி பெரிய வாக்குவாதம் போய்கிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் பேசினா ஒரு இடத்துல நிற்கும்போது யாராக இருந்தாலுமே மரியாதை கொடுத்து பேசணும். எல்லாருமே திமுக கட்சிக்காரங்க நினைக்கக்கூடாது. கேஏ நேரு இடத்துல டப்புன்னு அடித்தார் தெரியுமா? அடிக்கும்போது ஒரு கொத்தரிமை உள்ளே வந்துட்டு எடுத்து கொடுத்தாரு. அப்படி எல்லாருமே இருக்க மாட்டாங்கல்ல. எல்லாருமே திமுக கட்சிக்காரங்க இருக்க மாட்டாங்கல்ல. உங்கள் கட்சிக்காரங்க கூட அடி வாங்குறாங்கன்னா நீங்கள் அவருடைய பிரதிநிதியாக நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் அடி வாங்கணுங்காண்டி ஓட்டு போட்டிருக்கான், உழைச்சிருக்கான். மற்றவங்களோட ஓட உழைக்க அவசியம் கிடையாது. சேகர் பாபு இந்த அமைச்சராக வர்றதுக்காண்டி அவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு கிடையாது, வாடா போடாமல் பேசிகிட்டு இருக்காரு. அப்போ ஒரு சம்பவம் பண்ணுற சம்பவத்தை பாருங்கள். இது வந்து இந்த வாடா போடான்னு பேசும்போது எதிலிருந்து அந்த வார்த்தை வரும்போது அவரால் என்ன பண்ணுன்னே தெரியல, பேச முடியல. இன்னொரு பக்கத்தில் அங்கே ஒருத்தங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கவனிச்சிங்களா? யார்? என் அக்கா மேயர் பிரியா அவர்கள். அவங்க உள்ள நிற்கிறாங்க மிரண்டுட்டு. இது உண்மையை சொன்னோம்னா மேயர் பிரியா ஷாக்காயிருச்சு. அம்மா நம்ம அண்ணன் சேகர் பாபு அண்ணன் எவ்வளோ பெரிய ஆள், நம்மளே கொடைப்பிடிக்க வச்சார, அவர்களே கொடைப்பிடிக்க வச்சவங்கள.
அப்படி ஸ்டாலின் அவர்கள் நெருக்கமாக இருக்கக்கூடியவர். தமிழ்நாடையே எல்லா அமைச்சர்களும் சும்மா இருக்கும்போது போக்குவரத்துறை அமைச்சர்னு ஒருத்தர் இருக்கார், அதெல்லாம் தாண்டி இந்திய நலத்துறை அமைச்சர் தான் எல்லாத்துக்கும் பேசக்கூடியவர். ஸ்டாலின் அவர்களுடைய துறைக்கே பேசக்கூடியவர்னா பார்த்துக்குவாங்களேன். அப்படிப்பட்ட முதன்மை அமைச்சர் இருக்கக்கூடிய சேகர் பாபு முன்னாடி சேர் போட்டு உட்காந்துருக்கார் டவுலட்டாக. அவரை பார்த்து பின்னாடி இருந்து ஒருத்தன் மரியாதை கொடுத்து பேசு வாடா போடாங்க தான் என்ன வேணும்னு கேட்டார். ஒட்டுமொத்த இதுவும் அப்படியே அமைதியாக போயிடுச்சு. சைலண்டர் கீப் மூட் சைலண்ட் அப்படி போயிடுச்சு. சைலண்ட்டுன்னு சொல்லி இந்த மாவட்ட ஆட்சியர் தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரி சொல்கிறதுக்கு முன்னே இவர் சொன்ன ஒரு வார்த்தை எல்லாரும் சைலண்ட் ஆக வச்சிருச்சு. இதன் மூலமாக நம்ம மந்திரி சேகர்பாபு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இனிமேல் எல்லாரையும் திமுக கட்சிக்கார மாதிரி அடிமையாக நினைத்து பார்க்காதீர்கள். வெகு கொண்டு எழுந்து விடுவார்கள், கோபம் கொண்டு கொப்பளித்து விடுவார்கள். இப்போ தமிழ் சமூகம் முன்ன மாதிரி கிடையாது. எல்லாரும் திமுக கட்சிக்கார மாதிரி கையை நேர் அடிக்கும்போது இல்லை செருப்பை கொண்டு வெளியில் வைக்கும்போது மேயர் பிரியா மாதிரி கொடை பிடிச்சிட்டு இருப்பாங்கன்னு நினைத்து பார்க்க வேண்டாம், நினைத்து பார்க்கக்கூடாது. அது இவங்களுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 2 தகவலுமே மிக முதன்மையான தகவல். அதுவும் குறிப்பாக நாடார் மக்கள் விழிப்புணர்வு அடைந்த மாதிரி மற்ற சமுதாய மக்களும் இந்த விஸ்வகர்மா யாதவ் இன்னும் பேர் இருக்கிறாங்க, இங்கே உள்ள கம்யூனிட்டி அங்கே உள்ள சாதி தலைவர் வச்சுக்கிட்டு ஒன்றா சேர்த்து கொண்டாடி இருக்கிறாங்க. நீங்கள் செய்யக்கூடிய வேலை, நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தை எப்படி நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தை அமெரிக்காவில் அதே தொழில் இருக்குது. அப்போ அமெரிக்கா நம்ம சொந்தக்காரங்க ஆயிட முடியாது. அந்த புரிதல் நமக்கு இருக்கணும், சரிங்களா? அந்த புரிதல் இருந்தாலே நமக்கான அடையாளத்தை இழக்காமலே இருப்போம். அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. 2வது, எந்த இடத்துல சேகரபாபு மாதிரி அசிங்கப்படாதீங்க. மறுவாதை கொடுத்து மறுவாதை வாங்கிக்கணும். மறுவாதை கெடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மறுவாதை கெட்டு போயிடும். மறுவாதை கெடுத்துட்டார் அவர், மறுவாதை கொடுக்கலவர், மறுவாதை கெட்டுருச்சு. அது நமக்கு மிக முக்கியமான பாடங்களை திமுக கட்சிக்காரங்க கொடுத்துருக்குறாங்க. இந்த நல்ல தகவலை தெரிவித்த திமுக கட்சிக்காரங்களுக்கு பலத்த கரகோஷத்தோடு நன்றியை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.